இன்னைக்கு வந்து சும்மா ரிலாக்ஸா என்ன பண்ண போறோம்? காஃபி குடிக்க போறோம். நீ காஃபி டீ குடிக்க மாட்டல்ல? வீட்டுக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு அக்கா எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. இது எண்ணெயிலே போடல அவரு, உருட்டி வெயில்ல காய போட்டிருக்காரு. அப்படியே ஏய் ராஸ்கல் எல்லாம் மீறி போறடா. அங்க இருந்து குதி வந்தம்மா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியல உனக்கு. அது ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். அதே மாதிரி யாராவது பொண்ணு இருந்தீங்க அப்படின்னா கூட காண்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்க அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னா திருப்பதி சொல்லி விடுவோம். மாடி. Hi, hello, வணக்கம். வெல்கம் பேக் டு சங்கீதா சேஸ் அண்ட் தேங்க் யூ so much for the support given so far. முக்கியமா திருச்செந்தூர் vlog. அந்த vlogக்கு நீங்க கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து திருச்செந்தூர் உங்களை பார்த்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருந்தீங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எஸ், நிறைய பேர் நம்ம மீட் பண்ணோம், நிறைய பேர் மீட் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணிருந்தீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மட்டன் பொட்டல சாதம் vlogக்கு நீங்க நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க சொன்ன மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருக்கு ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வேற என்ன பண்ணோம் நம்ம? வேற அவ்வளவுதான். ரசம்லாம் பழைய வீடு. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். திருச்செந்தூர் vlog வந்து ரொம்ப டிவைனா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா, ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா எல்லாருமே அமைஞ்சது. பட் இவனுக்கு மட்டும் என்னமோ தெரியல, அங்க போயிட்டு இருந்ததுல இருந்து சொல்றா நம்பாதீங்க. கொஞ்சம் சோதி சார், கொஞ்சம் இல்ல, சோதின்னு சோதிச்சிட்டாரு பயங்கரமா. போற பக்கம்லாம் செருப்படி விளக்கமா ரெடி தான். வேணாம் வலிக்குது. எல்லாரும் பாப்பாங்க, நம்மளதான் சொல்றாங்க. சாவலா இல்ல, ஒருவேளை இல்ல. நல்லபடியா தம்பி சூப்பரா இருக்கான். நிறைய புது ப்ராஜெக்ட்ல இப்ப கண்டுபிடிச்சுப்பாங்க. நிறைய புது ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்கான். இதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் கமிட் ஆக போறான். அதனால சங்கீதா சேஸ் இனிமே வரமாட்டேன்னு சொல்றாங்க. அதனால வந்து அப்படிதான் எல்லாரோட வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், மிக 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 பெரிய நன்றி ஃபார் குக் வித் கோமாளி. அந்த எபிசோடுக்கு நீங்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தது, கொஞ்சம் லைட்டா டவுன் ஆன அப்போ கூட நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு நிறைய வந்து அப்ரிசியேஷன்லாம் கொடுத்துருந்தீங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இன்னைக்கு வந்து சும்மா ரிலாக்ஸா என்ன பண்ண போறோம்? ரிலாக்ஸா வந்து மொட்டை மாடி காஃபி குடிக்க போறோம். நீ காஃபி டீ குடிக்க மாட்டல்ல? காஃபி டீ குடிக்க மாட்டான், ஆனா வீட்டுக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு நல்ல பையன், ரொம்ப அக்மார் முத்திரை கொண்ட ரொம்ப நல்ல பையன். எந்த கெட்ட பக்கம் காஃபி டீ குடிக்க மாட்டான், எதையும் குடிக்க மாட்டான், எந்த ஒரு இதுவும் கிடையாது. தூக்கிடுவாங்க. ஓகே போமா வா போலாம். ஆமா வாங்க போலாம். இன்னமும் தெரியலடா, எனக்கு எப்பயும் வந்து ஈவினிங் ஆனாலும் சரி, இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும்போதும் சரி, எனக்கு வந்து அந்த மொட்டை மாடியில் உட்கார்றதுன்றது அவ்வளோ ஒரு சந்தோஷம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில், தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச்டா தம்பி. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில், எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும், எதுலையா அவங்கள தோத்துட்டாலும் ரொம்பலாம் செலவு பண்ணலாம், எங்கேயும் போக வேண்டாம். எல்லாருமே ஒரு சிம்பிளான ஒரு அட்வைஸ். எங்கேயுமே நீங்கள் செலவு பண்ணி அங்கே போய் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன், இங்கே போய் வந்து ரெடியாக போகிறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க. டீ போட்டு உங்கள் வீட்டு மொட்டை மாலை போய் கொஞ்சம் உட்காந்துவாங்க, எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு. இந்த ஃபாரின் ட்ரிப்பு, அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரி எல்லாம் வேஸ்ட்டு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மொட்டை மாடி இருக்கும். அந்த வீட்டில் ஒரு சிட் அவுட் மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் ஒரு டீ போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த ஸ்கை அப்படியே பெருசாக பிரம்மாண்டமாக தெரியும்ல, சுற்றி இருக்கிற அந்த இடத்துல அப்படி பார்த்து உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ வேலையை பார்க்க போகிறேன். அங்கே போகிறேன். ஒரு தாத்தா பாட்டி அவங்க அழகா மொட்டை மாலை உட்காந்து ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓடி போச்சு. பிரச்சனையே இல்லாமல் வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து மொட்டை மாடிக்கு வந்து உட்காந்துட்டு ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த ஒரு நாளோட 24 ஹவர்ஸில் பிடிச்ச ஹவர்ஸ்னால் அந்த 5:30 to 7:30 தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம். என்ன பண்ணுவான்னு கேளுங்க. டீ கடைக்கு போயிடுவேன். ஒரு 6 to 9:30 வரைக்கும் டீ கடையில் தான் 10 o'clock வரையில இருப்பான்.
எல்லாரும் ஒரு 1 மணி நேரம் டீ கடையில் இருப்பாங்க, பேசுவாங்க. ஓகே, எவ்வளோ கதையாக இருந்தாலும் ஒரு 1 hour. அக்கா என்னன்னா அவன் பார்ட் டைமாக வேலை செய்யறான் அப்படி சொல்லணும். லியோ தாஸ் மாதிரி நாங்கள் வேலை பார்த்துட்டு சில டைம் ஆனால் நடந்திருக்குது. அக்கா சொன்ன மாதிரி 10 மணி அவங்க கடையை மூடிட்டுலாம் போயிருக்காங்க. நான் அடுத்த நாள் வந்து அதுக்குரிய காசுலாம் கொடுத்துருக்கேன். 3 டீ குடிப்பான் அக்கா. ஆனால் நீங்கள் நான் மட்டும் தான் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி ஆடியன்ஸ்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க. கேட்டுதான் தலைவா. நானும் தான்ப்பா. கமெண்ட் செக்ஷன்ல வந்து எப்படி தயவு செய்து 4 மணி நேரம் டீ கடையில் நின்று குடிக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா தயவு செய்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி பீப்புள்லாம் உலகத்துல வாழ்றாங்களான்றதை நான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் பாவம் லவாக்கு தான் டீ மட்டும் நம்ம போட்டு வந்தாச்சு. என்ன லவா? இல்லை அக்கா எனக்கு ஒரு பூஸ்ட் போட்டுருந்தாங்கன்னா குடிச்சிருப்பேன். அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஓவரா பண்ணுவான் இவன். எப்போ நான் சாப்பிட வீட்டுக்கு கொடுத்தாலும், ஏதாவது குடிக்க கொடுத்தாலும், சாப்பிட கையில் கொடுத்தாலும், சுகர் கட்கா, டயட்டுக்கா, ஆயில்கா அப்படிலாம் சொல்லி நம்ம ஒன்று சர்வ் பண்ணணும்னு நினைப்போம்ல, நமக்கு வெறுப்பு வர்ற மாதிரி ஒன்று பண்ணுவான். ஹை லெவல் இரிட்டேஷன் இந்த வீட்டில் இவன் தான் கொடுப்பான். பட் இவன் அப்படி கிடையாது. ஏதாவது கொடுத்தா சமத்தா உட்காந்து அழகாக சாப்பிட்டுப்பான். ஈவன் அவனுக்கு வந்து அது செட் ஆகலனா கூட சரி நான் சொன்னேன்றதுக்காக கொஞ்சமாக சாப்பிட்டு. ஏன்னா இந்த பையன் நீங்கள் 2 பேரும் மீன ராசி, அதனால எது சொன்னாலும் ஒத்து போயிருவீங்க. மேச ராசியை போட்டு இப்படி அடிக்கக்கூடாது. உங்க அண்ணன் கூட மேசறாரு. ஆல்ரெடி அண்ணனை போட்டு ஆடி மாடியில் இருந்தா அழகா நின்றுட்டு இருந்தான். டைங்கிங் மாதிரி நின்றுட்டு இருந்தான். மேலே போறான். அவ்வளோதான் வித்த காமிச்சிட்டான். அப்படியே புரியுங்களா? அங்கன்னு குதி அந்தம்மா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்மிஷன் பண்ணக்கூடாது. தெரியுதல்ல உனக்கு? சொல்லு. நீங்க மேல வராதீங்கப்பா, நான் மேல இருக்கேன். நீங்க மேல வராதீங்க, நான் மேல இருக்கேன். அப்புறம் ஃபேவரட் மாங்காய் மரம். நிறைய மாங்காய் கொடுத்த மாங்காய் மரம் பாரு. அவங்களுக்கு தெரியும். நம்ம vlog கண்டினியூஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம விண்டோ கிட்ட இருந்து பார்த்தா ஒரு மாமரம் தெரியும்ல, அதுதான் இது. ஆனா இந்த வாட்டி போன வருஷம் நான் நிறைய கிளி பார்த்தேன். இந்த வாட்டி கிளியே இல்ல. இந்த மரத்துக்கு கிளியே வரல. அதான் கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கு. எல்லா கிளியும் பீச்சில் பிடிச்சி வச்சிருக்காங்கக்கா. பீச்சில் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்கண்ணா. தேங்க்ஸ்ங்கண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ங்கண்ணா. சாப்பிட்டீங்களா நீங்கள்? ஓகேண்ணா. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஒரு வழியாக அக்கா வந்து தம்பிக்காக நித்தியம் அமிர்தம்ல இருந்து பஜ்ஜி வாங்கியிருக்காங்க. பஜ்ஜி, போண்டா, வடை. அக்கா நித்திய அமிர்தம் பேரை சொல்லியாச்சு. 7500 அவர்கிட்ட காசு வாங்கிக்கிங்க. என்ன நான் சொல்கிறது? ஒரு வழியாக சரவண பவனில் போய் வாங்கியாச்சு. இல்லை சும்மா சொல்லிவிடுவோம். அவர்கிட்ட ஒரு 1500 வாங்கினேன். அதுலேயே நான் ஹோட்டலே மூடிட்டு என் பேர் சொல்லிட்டு இருக்கான். வச்சிருக்காருல முன்னாடி சொல்லி தான் மூடி இருக்கவே மாட்டேன். சாரி சார். சட்னி. வாவ். பேக்கிங் பார்த்தீங்கன்னா அதுவே சாம்பார். பொங்கல் வந்திருக்கு. டேய் லூசு. சாம்பார். பொரிச்ச மீன். அவர் சொல்லுவாரு நான் வெஜ்ஜுடா அப்படி. என் ஹோட்டலில் நான்வெஜ் போட்டுட்டீங்களா சார்? நீங்கள் 7500 கொடுத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக சொல்லுவேன் அப்படி. ஓஹோ, இவர் நம்மகிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. எதுக்கு வேணும்? பஜ்ஜி வேணுமா? எனக்கு ஒரு போண்டா போதும். ரேஷன் கடை சாம்பார். என்னது 7500 கொடுத்தா பேசணும். அதுக்கப்புறம் இந்த நம்பர் வந்து ஆர்டர் வந்து அதுக்கப்புறம் எடுக்காதீங்க, நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. அந்த ஹோட்டலில் நான் ஆர்டர் பண்ணுவேன். தயவுசெய்து வாய வச்சுட்டு கம்முன்னு இரு. ஓகே. இந்தா நல்லா கம்மன்னு சட்னி பரவாயில்ல. சாம்பார் இதில் ஊற்றிக்கோ, நான் தனியாக வச்சுக்கிறேன். அதில் கொடு. அக்கா உங்களுக்கு தான் ஊற்றுனது, நான் வந்து தனியாக செப்பரேட்டாக போயிடும். பாருங்க. போண்டா வந்து என்ன அழகா மென்மையா அழகா மொறு மொறுன்னு இங்க பார்த்தீங்களா? மொறு மொறுன்னு அந்த ஷேப்பே ஒரு மாதிரி பார்க்க ரொம்ப கிறிஸ்பியா செமையா இருக்கு. இல்ல பாரு. இது ப்ரொமோஷன் கிடையாது. எனக்கு ஸ்டார்டிங்ல மைண்ட்ல ஓடுது இவங்க ஏன் எல்லாரும் இவர் ஜிபேன்ற கண்டென்ட் எல்லாத்துலயும் போடுவாரு. இல்ல வந்து காசு போட்டு இப்ப கீழ வந்து டெலிவரி பண்ணிட்டு போறதெல்லாம் பாத்துட்டீங்களா? எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இது எண்ணெயிலே போடல அவரு. எது உருட்டி வெயில்ல காய போட்டிருக்காரு. அப்படியே இல்ல ஆக்சுவலா லவா வந்து காமெடிக்கு சொன்னாரு ஆயிலே இல்லாம வெயில போட்டு இருப்பாங்க. சத்தியமா சொல்றேன், நானும் ப்ரொமோஷன் பண்ணல. உண்மையிலே ஆயிலே இல்ல, ரொம்ப கம்மியா இருக்குது. ஆமா பாருங்க, ஆயிலே இல்ல. படிதா படியில. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சூப்பரா இருக்குது. 90s கிட்ஸ் மட்டும்தான் அந்த வாழைக்காய் பஜ்ஜியோட அருமை என்னன்னு தெரியும். 2K கிட்ஸ்லாம் புரியாது. ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. பாவ் பாஜி. அக்கா நீங்க தான் 90s. நான் தான் என்னதான் அக்கா 80s அக்கா 70s கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எனக்கு தெரிஞ்சனால தான் நான் சொல்றேன். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது.
ஸ்மால் பாய்ஸ். ஆக்சுவலாக என்னன்னா இவன் கொஞ்சம் ஓல்டு ஆக்சுவலாக, ரொம்பவே ஓல்டு. அக்காவோட தம்பி நான். அக்கா சொல்கிறத அப்படியே செய்வேன். இது எப்படி இருக்கு? நாங்கள் எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கோம். கீழே ஃபுல்லாக வந்து பேர் போட்டு துப்புங்க. பக்கத்தில் அக்கா பேரும் போடுங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். துப்பு தான் துப்புறீங்க, ரெண்டு சேர்த்து துப்பிடுங்க. என்னங்கா லவால் பேர் போட்டு துப்ப சொல்கிறீங்க? ஃபுல்லாக எச்சையாக இருக்குமாம்மா. இதுக்கு எப்பறம் கமெண்ட் பண்ணுறது? இப்போ கொஞ்ச நாள் சாம்பார் என்ன தூக்கி போய் மனசுல உண்மையே செம்ம டேஸ்ட் இருக்கு சாம்பார். இந்தாங்கக்கா. ஆக்சுவலாக அவங்க தூக்கி போகிறதுக்காக வச்சுருந்தாங்க. எங்களுக்கு விட்டுட்டாங்க. இந்தாங்கக்கா. ஏய் ராஸ்கல் எல்லாம் மீறி போறடா. கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இவன் வந்து யாருக்காவது டிஎம் பண்றான் அப்படின்னா அந்த டிஎம் வந்து அந்த டைமோட கட் பண்ணிருங்க. ஹாய் பாயோட. அடுத்த நாள் டிஎம் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் காசு இல்ல கேட்பான். அடுத்த நாள் இல்ல, ஒரு 3 மெசேஜ் தாண்டி தான் அவரோட ப்ராசஸ் ஸ்டார்ட் 7,000 ரூபாய் கேட்பான். அப்புறம் நீங்க வந்து சங்கீதா சேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இதற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. பொறுப்பே அல்ல, ஒண்ணுமே கிடையாது. எங்க வேணா கூட்டு போய்க்கோங்க. எந்த ஏரியால இருக்கிறான்னா அக்கா இது வலசரவாக்கம். நம்ம ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்கோம். சாரி, அடி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து விடுவோம். ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யாராவது டிஎம் பண்ணி காசு கேட்டான்னு சொல்லி எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. அவங்க நான் சொல்லுவேன். எங்கனாலும் கூட்டிட்டு போய் அடிச்சுக்கோங்க. எப்படி வேணா அடிச்சுக்கோங்களா? அக்கா என்னது இது? என்னென்னமோ சொல்கிறீங்க? டேய் என்னது இது? அதுக்கு ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். அதே மாதிரி யாராவது பொண்ணு இருந்தீங்க அப்படின்னா கூட காண்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்க அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். முடிச்சு விட்ருவேன். வயது வந்து 37. அக்கா சொல்லுங்க. இவ்வளவு நேரம் சங்கீதா சேஸ் யூடியூப் சேனல், இப்போ வந்து சங்கீதா சேஸ் Matrimony. மேட்ரிமோனி. இதுல என்ன பெருமை? இதுல என்ன பெருமை? ஓகே. அக்கா பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். நல்ல பையன். ஏதாவது பொண்ணு யாராவது நல்ல பையனா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வாய் தான் ஜாஸ்தி. நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவனே காண்டாக்ட் பண்ணிவிட. எனக்கு மெசேஜ் பண்ணி பண்ணுங்க, நானே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கான்டாக்ட் கொடுத்தா கான்டாக்ட் நிறுத்திக்கணும். ஜிபே 7,500 ரூபாய் ரெக்வஸ்ட் அவளுக்கு அனுப்பிச்சிட கூடாது. ஒன்லி லவ் ரெக்வஸ்ட், நோ கேஷ் ரெக்வஸ்ட். ஒரு டேட் ரெக்வெஸ்டா வேணா கொடுங்க. இந்த கேஷ் ரெக்வெஸ்ட்லாம் வந்ததுன்னா அங்கே அக்கா உண்மையாலுமே நான் காசு கேட்குறேன் நினச்சிப்பாங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. நான் சும்மா ப்ரொமோஷனுக்காக சொல்லுவேன். தமிழ்ல இதுதான் பிரச்சனை இல்லை. காமெடி பேசுவாங்க. மற்றபடி அந்த மாதிரி ஆளே கிடையாது. அங்கே போகும்போது ஒரு 1000 மட்டும் என்னடா கேட்ட? பணமா? யாரும் சொல்லுவாங்க ஏன் இப்படி காசு காசுன்னு அழுகுது. சும்மா பண்ணு ஸ்நாக்ஸ் டைம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. லைட் இறங்கிச்சு. இதுக்கு மேல வந்து ஷூட் பண்ண முடியாது. லைட் தேவைப்படுவது. ஆமாம் கரெக்டாக. உங்களுக்கு இந்த மாதிரி மைண்ட் ஏதாவது மணி என்ன? ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா மாடிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது மணி சாப்பிட்டு 6 relax பண்ணுங்க. மணி 6:30 ஆச்சு. நேராக கமலா தேட்டருக்கு போய் என்ன பண்ண இந்த அது ஜனநாயகன் பாருங்க. அவர் ஒரு 1500 ரூபா கொடுத்தாருங்கக்கா. டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தாரு. அதனால் அவர் பேரும் சொல்லியாச்சு. அவருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு 1,500 ரூபாய். இந்த டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தாரு அவரு. அதாவது நமக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது எருமைங்க இருக்குங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 4 எருமைங்க கூப்பிட்டு மொட்டை மாடியில் வச்சு எனக்கு புரியல. ஓகே ரைட்டு. மொட்டை மாடியில் வச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சு ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே போனோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் எனக்கு மறந்து போயிடும். ஆமாம் நல்ல ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஓகே கண்டிப்பாக சத்தியமங்கலத்தில் வாங்கி ஐயோ சாரி நித்தியம் உங்களுக்கு இந்த ஹோட்டல் மட்டும் இல்ல, சிட்டி உள்ள 10 ஹோட்டல் இருந்து ஆர்டர் வராது. ஆர்டர் பண்ண முடியாது. சரி ஓகே, ஏதோ ஒரு ஹோட்டலில் வாங்கி ஏதோ ஒன்று சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. நான் வந்து அடுத்த vlogல நான் வந்து அரவிந்த் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே பாய். அப்படி முடிக்கலாம்.